சொல்லுங்கண்ணே, தியேட்டர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உன் டீ கடையோட கேவலமா போய்கிட்டு இருக்கு. என்னண்ணே சொல்ற? அங்கேயும் கடன் சொல்றாங்கடா. என்னண்ணே பண்றது? இங்க வாடாங்க. என்ன டீ போட்டிருக்க? நான் முதலாளிடா. அத்தி இவன் பல கொலை பண்ண பரமசோம்ல. காரசிங்க ஊர்ல ஒரு கன்னி பொண்ணு கடத்தலாம். என்னையா கொடுக்க முடியாது. உன்னை பொழக்க விட முடியல. என் ஊர்ல கடத்தலா. அடிச்சு போடல. என்னது இது? எடுபட்ட பையல தலைப்பிரசவத்துக்காக கூட்டிட்டு போயிட்டு இருந்த என் அப்பா பெரியப்பா மாமா மச்சான் எல்லாத்தையும் அடிச்சு தலைப்பிரசவமா? ஆஹா, எல்லா காரசிங்கம் ரொம்ப கண்மூடித்தனமா போயிட்டியடா. எம்மடி கவலைப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன். ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாட்டி. வாசலதுரை அண்ணா அண்ணே எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க அத்தை. வாசலதுரை நல்லா இருக்கியா? நல்லா இருக்குமா? 2004ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி. இதெல்லாம் படிச்சு காமிச்சுக்கிட்டு எங்க கையெழுத்து போடணும் சொல்லி கையெழுத்து போட்டு போறேன். அதுலமா எதுக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும் தான். நான் இனிமே தெரிஞ்சுட்டு புதுசா என்ன பண்ண போறேன்? எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஏமா செல்லத்துறை வந்திருக்கு, வாங்க போங்கன்னு ஒரு வார்த்தை பேசாம போற. வாங்க போங்க பேசிட்டேன்பா. ஒழுக்க பாத்தியா? பரீட்சைலாம் நல்லா எழுதிருக்கியா செல்வி? 108 மார்க்கு எழுதிருக்கேன். 108 மார்க்கா? ஏன் பொண்ணு இல்ல, ஒவ்வொரு கேள்விக்கும் 2 பதில் எழுதிருப்பா. ஏமா விவரமான ஆளுதான். அப்ப நாங்க புறப்படுறோம் மாமா. சரி. நல்லா சொன்னீங்க. வெறும் மோரை மட்டும் குடுத்துட்டு மத்தியான நேரத்துல சாப்பிடாம அமிச்சா அண்ணி என்ன நினைப்பாங்க? நாங்க காலையிலேயே ஐயோ, காலையில இட்லி தோசையவே நாங்க இப்பதான் பிச்சு போட்டு வரோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. கைய நினைச்சிட்டு தான் போறேன். வா. அவங்கதான் பசிக்கலங்கறாங்களா? விட நீங்க சும்மா இருங்க. வாயா சாப்பிட்டுட்டு போலாம்ல. போங்க போங்க. நான் இங்க படுற கஷ்டத்தை நீங்களும் அனுபவிங்க. தம்பி கல்மோதிரம் போட்டுட்டு சாப்பிட கூடாது, கழட்டி வச்சுட்டு சாப்பிடு. ஏய்யா, உன் கல்யாணத்தை பத்தி அண்ணி அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க. சங்கரன் கோயில்ல ஒரு பொண்ணு இருக்கு, நல்லா படிச்ச பொண்ணு. நீ சரின்னு சொன்னா போய் பார்க்கலாம். என்னையா சொல்ற? என்னம்மா பிடிக்கல? என்ன பிடிக்கல? பாத்திரத்தை சரியா பிடிக்கல. என்னையா இது ஒண்ணும் சொல்லாம கை கழுவிட்ட? பயமா இருக்கு. வேண்டாம். நாங்கெல்லாம் கோயில்ல சாப்பிட்டு குளத்துல கைய கழுவுற ஆளுங்க. நல்லா சாப்பிட்டீங்களா? 2 முட்டைக்கு 4 முட்டை, 1 மீனுக்கு 5 மீன். வச்சது எதுக்குன்னு தெரியுமா? 2 பரதேசிகளுக்கு அன்னதானம் போடுறதா வேண்டிக்கிட்டியா? இல்ல, உங்களால எனக்கு ஒரு காரியம் நடக்கணும். என்ன காரியம்? நான் செல்லதுரா தானே கட்டிக்கணும். ரொம்ப வாய் திறக்காதீங்க. தின்ன முட்டையில கோழி குஞ்சு வெளியில வந்துற போகுது. நான் அவரை லவ் பண்றேன். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். போலாம். அண்ணே ரீல் எல்லாம் மாட்டிட்டேன். என்ன தியேட்டர் நடத்துற? ஏசி நீ போட்டுருக்க. ஏசியும் காணோம், ஒண்ணே காணோம். எவையா படம் பாப்பா? ஏசி தியேட்டர்னு எவன் உனக்கு? போர்டுல போட்டிருக்க. ஏய், காரசிங்கிறது என் பேரு, ஏசிங்கிறது எங்க அப்பன் பேர்ரா. என்னையா அப்பன் பேரு? ஆரிச்சாமி. ஆவுக்கு ஏ, சாவுக்கு சி, அதான் ஏசி. எடுக்கிறது 3 ரூபா டிக்கெட், அதுல 3/4 ரூபா கடை, இதுல உனக்கு ஏசி. நம்ம மோசம் போயிட்டோம், நம்ம மோசம் போயிட்டோம். என்னடா நியூ படத்தை திட்டி விசில பாத்துட்டு இருக்கானுங்கண்ணே. திருட்டு விசிடியா? நீ கண்ணால பாத்தியாடா? சிம்ரானே சக்கரை நிக்கிற இடுப்பு வளைச்சு வளைச்சு ஆடுதுண்ணே. டேய், அம்புட்டு மேல இருக்கிற உருட்டு கட்டல இருந்து பின்னால வா. ரொம்ப சேட்டை பண்றாங்க. உண்மையிலே திருட்டு விசில படம் பார்க்கறாடா. அடிச்சு தூசம் பண்ணுங்கடா ஆளுங்கள. என்ன தைரியம் திருட்டு விசில படம் பாப்பறீங்க? வேணா நோகா
ஒருத்தரும் படம் எடுத்து ரிலீஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்லடா. ஒரு தாய் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு சமம்டா. அத வாங்கி ஒரு தேட்டுக்காரன் ஓட்டுறதுக்கு என்ன பாடுபடுறான் தெரியுமா உனக்கு? அது மட்டுமாடா, கொஞ்ச நாளைக்கு முன்னால சிஎம் என்ன உத்தரவு போட்டாங்க? திருட்டு விஷயத்துல படம் பார்த்தா 5 லட்சம் அவதாரம் 2 வருஷம் ஜெயிலுன்னு சொல்லி சட்டசபையில தீர்மானமே போட்டாங்கல்ல. அதையும் தெரிஞ்சுக்க நீ பாக்குறீனா உனக்கு என்ன தைரியம்டா? எரும பாயற திருட்டு விசிறிக்காக தான் அடிச்சியா? இன்னுமா தெரியல? இந்த டிவில கொஞ்சம் ஓரமா பாரு. என்னத்த ஓரமா பாக்குறது? சன் டிவில ஒரு பட பாடல் போடுறாங்கடா. நாலாரி மூணு கிழமை. ஐயோ பிரமாதம். அண்ணே, இந்த டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும். அம்மா, இனிமேல் யூஸே ஆகாது போல் இருக்கே. அத்தை, அத்தை. வாமா, என்ன திடீர்னு வந்திருக்கிற? ஒண்ணும் இல்ல அத்தை, உங்க புள்ள மோதிரத்தை விட்டுட்டு போயிட்டாரு. அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அதையம்மா கட்ட விரல்ல போட்டிருக்கிற? மோதிர விரல தான் போட்டிருந்தேன் அத்தை. ரொம்ப லூசா இருந்துச்சு, தொலைஞ்சிட கூடாதுன்னு இந்த விரல்ல மாட்டினேன். இப்ப கழட்ட முடியல. வெள்ளிக்கிழமை எதுமா கையில போட்டுக்கிறது ஏன் கழட்டுற? நீயே வச்சுக்க, நான் என் பிள்ளைகிட்ட சொல்லிக்கிறேன். அரிசி போட்டு வந்துடுற இரு. ஓஹோ, மோதிரத்தை குடுக்கற சாக்குல செல்லத்துறைய பாக்குறதுக்காக வந்திருக்கேன். உண்மையிலே உனக்கு மோதிரத்தை கழட்ட முடியலன்னு சொல்லு. நினைச்சேன், நிறைய அப்படி போய் சொன்னேன். அவர் ஞாபகமா வச்சுக்கதான். ஓசையெல்லாம் பலிக்காது. யோ, உன் வாயில உடம்புல போட்டு கொளுத்த. உங்களுக்கு கல்யாணம் 7 வருஷம் ஆயிடுச்சு. 2 புள்ளையும் பெத்தாச்சு. உங்க வயசு தானே அவருக்கும் ஆகுது. அவருக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னு உங்களுக்கு அக்கறை இல்லையா? நான் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன், அவன் கேட்கல. அவன் மனசு கல்லு மாதிரி. கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும். நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்? தினமும் செல்லுதராத்தா எங்க வராரு எங்க போறாருன்னு சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே டன். நீ வெட்டல. சிங்கக்குட்டி நீதானே அம்மாவே? போய் உட்காரு. என் அப்பா என் ஒருத்தனை பெற்றதுனால இத்தனை வருஷம் காக்க வேண்டியதா போச்சு. அதுக்காகவே இத்தனை பிள்ளைங்களை பெற்றிருக்கேன். அத பாரு, 6 பிள்ளைங்க. ஒருத்த விட்டா ஒருத்த விட்டுவாயாண்டா ஐயாவ. 6 எப்படிங்க? வயித்துல இருக்கு, ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்ல. ஆமா, தங்கிடும். பன்னி 10 குட்டி போடும், யானை ஒண்ணுதான் போடும். பன்னியால யானை ஒண்ணு பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். இல்லைங்க. அப்புறம் பாம்பு 10 குட்டி போட்டாலும் பறந்துக்கு ஈடாகுமா நினைச்சேன். நினைக்கிறேங்க. 2ல ஒண்ணு நினைச்சேன். என்ன நினைச்சு சொல்லு. அப்படி எதுவும் நினைக்கிறேங்க. கூட ஆர்வல சொல்லு. நான் எதுவுமே நினைக்கிறேங்க. ஏய், கண்ணுல ஒண்ணு கிடைக்குது எனக்கு பிடிக்காது. நிறுத்து. அண்ணே, ஐயா கோபால சமுத்திரத்துக்கு தண்ணி டேங்க் திறக்க நாளைக்கு போறாருண்ணே. நீ முதல்ல தண்ணி குடி, மூச்சு வாங்குற. நான் மாப்பிள, ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தடவை ஜெயிச்சாகணும். ஐயா தப்பிக்க கூடாது. மேலிடத்துல இருந்து எல்லா சப்போர்ட்டும் நமக்கு இருக்கு. எதுக்கும் பயப்படாத. அரசல் புரசலா வெளியே தெரிஞ்சாலும் அமுக்கிடுவேன். சரி மாமா. ஐயா சார், நம்ம தியேட்டருக்கு உண்மையிலே ஏசி போட போறேன். அதுக்காக பேங்க்ல 13 லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருக்கேன். அந்த மேனேஜர் நேர்ல வந்து செக்அப் பண்ணி தான் தருவேன் இருக்காரு. அதனால இப்ப அவர் வந்தவன ரொம்ப தடா புடலா வரவேற்கிறமா. சந்தோஷமா இருக்கு. பேங்க் மேனேஜர் கூட்டி வந்துட்டேன். வந்துட்டாரா? வந்துட்டாரா? வாங்க என் தெய்வமே, எப்படி கண்டுபிடிச்ச? வெளிய நின்னு நம்ம தியேட்டரை குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தாரு. இவர்தான் பேங்க் மேனேஜர் கன்ஃபார்ம் பண்ணி கூட்டி வந்துட்டாரு. எனக்கு இந்த ரெட்ட மாலை எல்லாம் பிடிக்காது. என்னடா இது? கோவமா வந்திருக்காருண்ணே. சரி, இது இந்த கண்டிஷன்ல இருந்தா உட்கார்ந்து பாக்குறோம். பேக் என்ன ஆகுறது? ஓவரா நாறுது. லோன் கிடைக்குமா? என்னையா இது? மஞ்சள் தண்ணி குடிக்கிற மாதிரி மஞ்சள் மஞ்சள் இருக்கு. இங்க வரவங்களுக்கு எல்லாம் மஞ்சள் காமாலியா? டிக்கெட்டோட சேர்த்து ஒரு மாத்திரை கொடுக்கறது கிடையாது. படம் பார்க்க வரவங்க எல்லாம் நோய் வந்து சேர்த்து போனா மறுபடியும் யாரையா சினிமா கூறுவாங்க. ஐ டோன்ட் லைக் இட். மாத்திரை கொடுக்கவா? வரவனுக்கு பூரா மாத்திரை கொடுத்தா ஏம்பள பெண் ஆகுறது. அது என்ன பின்னாடி? அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம் போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா? ஐயா, அது என்ன சோறு போல ஓட்ட ஓட்டையா இருக்கு? ஆபரேட்டர் ரூமுங்க. அம்மா, ஆபரேட்டர்ல ரூம் கொடுத்தா நிர்வாகம் என்னடா ஆகுது? நான் அதை பார்க்கணும். எத்தனை ரீல் இருக்கு? 14 ரீலுங்க. உங்களுக்கு எத்தனை அடி? 1000 அடிங்க. அளந்து பார்க்கலாம்ல? அலங்க கரெக்டா இருக்குமா? சிவிலுக்கு சிலடி. நீ போடா. லோன் கூட வேணாம், என்ன விட்டுருக்கா? என்ன பண்ணுது?
ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நீங்கலாம் ஆடி அசைஞ்சு வந்தா இப்படிதான் நடக்கும். இருங்கப்பா, நான் டிக்கெட் வாங்குறேன். அண்ணே, செல்லதுராத்தா இருக்காரா? அண்ணன் இன்னும் வரலையம்மா. 12 மணி ஆகுது. இந்நேரம் வந்திருக்கணுமே. இதோ அண்ணன் வந்துட்டாங்க. என்னம்மா படம் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆனா ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டிருக்கு. எங்க மாமா தியேட்டர்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் பெருமை அடிச்சிட்டு வந்தேன். இப்ப திரும்பி போனா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சேர் எடுத்து போடல. நாம தான் எக்ஸ்ட்ரா சேர் போடுறது இல்லையா? அது எனக்கு தெரியும்ல. ஆபீஸ்ல கிடக்குற சேர் எடுத்து போடுன்னு சொல்றேன். சரிண்ணே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. எங்க அத்தா இந்த அளவுக்கு கவனிக்கிறாருன்னு பாத்தியா? இப்போது நான் சொல்றது நம்புறியா? செல்லதுரை அண்ணனோட சேர்ல உட்கார்ந்ததுக்கு அவர் மடியில உட்கார்ந்த மாதிரி ஃபீல் பண்றா. இல்ல நான் அந்த சேது படத்தை போட சொன்ன போடலையா? என்னம்மா படம் பார்க்கல? இல்ல, நாங்க வரதுக்குள்ள முதல் பாட்டு முடிஞ்சிருச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஆரம்பத்துல இருந்து படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. முதல் பாட்டு எந்த ரீல்? ரெண்டாவது ரீல்னா? ரெண்டாவது ரீலா? சரி, படம் முடிஞ்சதும் முதல் 2 ரீலையும் மொத்த பாட்டையும் திருப்பி போட சொல்றேன். சரியா? இன்டர்வல்ல பிள்ளைங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க. சரிண்ணே, போயிட்டு வாண்ணே. ஸ்டாப் 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 செலுத்துற. ஆமா என்னண்ணே? எங்க போற? தியேட்டர்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா புது புது படமா போட்டு அல்ற? நம்மளுக்கு 10 ரவுண்டு 15 ரவுண்டு போனதுக்கு பின்னால மழை பெய்ய பிரிண்டா குடுக்குறாங்க. அத கேள்விப்பட்டு எவனையுமே உள்ள வர மாட்டேங்கிறான். செல்லத்துற கர்ண காட்டப்படாதா? சரி, நம்ம தியேட்டர் பிரிண்ட் ஓடி முடிஞ்சதும் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் எங்கடா ஆளக்கானா? போயிட்டாரா? பொட்டிய கேட்ட மாதிரி தேட்டரையும் கேட்டேனா, அதனால தான் சைலண்டா போயிட்டாரு. ஆமா, அத்தராத்துல இருந்து அருவாளோட கத்திக்கிட்டு இருக்க. என்ன உன் பிரச்சனை? என் பொண்டாட்டி ஒருத்தன் தள்ளிட்டு வந்து உள்ள பணம் பாக்குறான். அவளை வெளியே அனுப்பல. உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் தள்ளிட்டு வந்துட்டானா? ராஜா, படம் போட்டு 10 நிமிஷம் ஆச்சுடா. இன்ட்ரோல் வரைக்கும் பொறுத்தீங்கன்னா அவனை கண்டுபிடிச்சு கொண்டு ஒப்படைக்கிறேன். பிரச்சனை இல்லாம கூட்டி போடுறாப்பா. இப்ப நீ அவளை அனுப்பலனா உன்னை இங்கேயே கண்டம் துண்டமா வெட்டி போட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இவனை எப்படியாவது சமாளப்படுத்துவான். எல்லாம் லைட்டா போடல. எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. யாரோ ஒரு பொம்பளை புருஷனுக்கு தெரியாம இன்னொருத்த கூட இங்க படம் பார்க்க வந்திருக்க. ஓ புருஷக்கார அருவாளோட கேட்ல நிக்கிறா. ஓ மான மரியாதை கிடப்பறாததுக்காக 1 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி போடுறேன். அந்த கேப்ல அந்த பொம்பளை மட்டும் நேக்க வெளிய ஓடி போயிரு. எல்லாம் லைட்டா மத்தல. எல்லாம் ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு எல்லாம் பிச்சுக்கிருச்சு. வந்தது பூரா அதான் போல இருக்கு. அங்க பாருங்க, அதுலயே 2 புருஷன் முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க. ஆமாடா. டேய் இந்த புறா. அம்மா இவ்வளவு கர்மத்துறீங்க. நீங்க 2 ஜோடியாச்சும் புருஷன் மண்டாட்டியா வந்து உட்கார்ந்திருக்கீங்க பாத்தீங்களா? அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால ஆளுக்கு ஒரு செயின் பரிசு. ஏங்க இவர ஏதோ செயின் தரறா? ஏமா இத போய் அவரை வாங்கிக்கிற சொல்றேன். அவர்தான் என் புருஷன். அப்ப இவரு அவளோட புருஷன். கைகள் இருக்கு கால்கள் இருக்கு கவலை நம்மை என்ன உடம்புல கையும் கால் இருந்தாதானடா 10 நிமிஷம் என் பொண்டாட்டி வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமா ட்ரிக் பண்றேன்னு முட்டாள்தனமா விளக்கணிச்சு ஓட விட்டுட்டா பர்மனண்டா. ஏலே, ஒழுங்கா அந்த தம்பி கூட படம் பார்த்துட்டு வீட்டுக்காவது வந்து சேர்ந்துருப்பா. இப்ப என்ன சோத்துக்கே லாட்டி அடிக்க வச்சுட்டேடா. உன்னை நான் வெட்டாம விட மாட்டேன். கபடி 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 கபடி. இதனால இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். வாங்க. என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க? என்ன மாப்பிள்ள இப்படி ஆயிடுச்சு? சரி வா போலாம். என்னடா அது? நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே வரேன் பூரா வாசல்ல நின்னு கிசு கிசு குசு குசுன்னு பேசிட்டு போறாங்களே தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ஏன் இதுக்கு மேல தேட்டரை முழுசா பார்த்தது இல்லையா அவங்க? நானும் ஒண்ணும் புரியல. காலையில வாங்கி வச்ச முட்டை போண்டா பச்சி பாப்கார்ன் எல்லாம் நாரி போச்சுனே. நீங்க என்ன கேட்கல சிக்கலா போறாமா? இப்ப கட்ட போறா. எல்லாம் சீனிச்சாமி மோளல. என்னப்ப? என்னடா அம்படு மேல பார்த்து உள்ள வராம போய்க்கிட்டு இருக்கீங்க? என்ன கிறுக்கிறு பிடிச்சு போச்சா உங்களுக்கு? போகாம நின்னுகிட்டு படம் பார்க்க சொல்றியா? உன்னை யாரா நின்னுகிட்டு பார்க்க சொன்னா? உட்கார்ந்து பாரு, படுத்துக்கிட்டு பாரு, உருண்டுக்கிட்டு பாரு, பிறண்டுக்கிட்டு பாரு, எப்படி வேணாலும் பார்த்து தொலைய வேண்டியதானே. தியேட்டர் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படியா சீட் கிடைக்கும்? ஹவுஸ் ஃபுல்லா? யாரா சொன்னா? யார் சொல்லணும்? நீதானே அங்க இங்க அங்கன்னு எல்லா இடத்துலயும் ஹவுஸ் ஃபுல்னு அடிச்சு ஒட்டி வச்சிருக்க. உங்களை எல்லாம் நம்பி தியேட்டர் நடத்துனா பிச்சராடா இருக்கணும். ஹவுஸ் ஃபுல்லுங்கிறது படம்டா. விளையாடாதானே. போன வாரம் கூட இப்படித்தான் இன்று போய் நாளை வான்னு ஒட்டி வச்சிருந்தேன். நான் தான் வந்துல போய்கிட்டு இருந்தேன். அப்ப கோயில்ல படம் போட்டா கும்பிடுவீங்களா? முத்தம்னு போட்டா முத்தம் கொடுப்பீங்களா? குத்துன்னு போட்டா குத்துவீங்களா? குத்துவீங்களா? குத்துவீங்களா?
திரும்பியா பாக்குறேன் யாரா ஏமாத்துறதே யாரை ஏமாத்துறே அங்க எப்போ மண்டைய பணம் பாக்குறேன் நெத்திய பிளந்திருந்தானா சிரிச்ச மணிக்குல செத்துருப்பான் இன்னைக்கு உண்மையிலே ஹவுஸ்ஃபுல் புத்திசாலினே நீங்க. எதை பத்தி சொல்ற ஒரு டப்பா தேட்டரை வச்சு அதை உருட்டிக்கிட்டு பரட்டிக்கிட்டு என்ன டூபா ஒரு வெள்ளம் காட்டுறீங்க நீங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் கை கொடுங்கண்ணே. வேணாம் வேணாம் என்னண்ணே கழுத்தா தெரியாம இருக்கீங்க? கை கொடுத்தா திரும்ப கை கொடுக்கணும்ண்ணே. முடியாதுடா கொடுங்கண்ணே. இப்போ உனக்கு கை கொடுங்க அவ்வளவுதான் ஆ. ஓகேடா என்னண்ணே இந்த நக்கு நக்கிட்டு கொடுக்குறீங்க? அசிங்கமா இல்ல? ஏன் இதுக்கு முன்னால நீ என்ன பண்ணிக்கிட்ட ஒண்ணு கொடுத்துட்டு இருந்தேன். அசிங்கமெண்ட் அடுத்தவனுக்கு கை கொடுக்காமடா அது மட்டும் அசிங்கம் இல்லையா ஆளை பாக்குறதுக்கு மேல மூக்க நோண்டுறது காதை நோண்டுறது அப்புறம் இதுக்குள்ள விட்டு சொல்லிடுறது இதுல விட்டு சொல்லிடுறது சொல்லிட்டு ஹலோ ஹவாருன்னு கை கொடுக்கறது யாரா கத்து கொடுத்தா அந்த நாகரிகம் நம்ம ஒரு நாகரிகம் மாதிரி கையெடுத்து கும்பிட வேண்டியதானே இனிமேல் எவனுக்காச்சும் கை கொடுக்கிற பாட்டு என்ன செய்வீங்க? இந்த ஊரை விட்டு போயிருவா போன பிறகு கொடுப்போம். விளங்காத வயல ஏய் என்னடா அது எல்லாம் உன்னாலதான். உன் கூட வீட்டு வரைக்கும் வந்து அமர் கடையில போனோம். எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேனா? நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில? ஏம்மா, ஏன் திருவிழாவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள கிரீடத்தோட எங்க கிளம்பிட்டியே நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். மிஸ் தென்காசியா உங்களை எல்லாம் பார்த்தா தென்காசியை விட்டு மிஸ் ஆகி போற மாதிரில இருக்கு தென்காசில அழகி போட்டி நடக்குதே உங்களுக்கு தெரியாதா? அது அழகிகளுக்கு இல்ல கிளவிகளுக்கு இருக்கு ஏற்கனவே உலக அழகி இந்திய அழகி மெட்ராஸ் அழகி திருச்சி அழகி திண்டுக்கல் அழகி ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டின்னு ஓடிக்கிட்டு இருக்கு இதுல தென்காசி வேற அடி குந்தாணிகளா எங்க கிட்ட முறைச்சிட்டிய ஈவ்டி சிங் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், வரதட்சணை கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், மாமியார் கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், மகளிர் அமைப்புல சொல்லி உங்களை உள்ளதள்ளி நசுக்கிடுவோம். தெரியாத விடுங்க. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். வராம இவன் கை கொடுத்ததுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த கையை எங்க வச்சிருந்தா தெரியுமா எங்க வச்சிருந்தாரு? 20 முறுக்கு காசுங்களா எல்லாம் இதுல தானே இருக்கு. காரசிங்கிறது யாருல மரியாதை பேசியா. சொல்லல இந்த உட்கார்ந்துட்டு கலை இவனாயா? எந்திரல என்ன சார் ஒரு பொண்ணை ரேப் பண்ணதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். எது நான் ரேப் பண்ணனா அண்ணே எனக்கு தெரியாம எப்படி நான் கருப்பளிச்சீங்க? அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதுடா பேசாம ஒத்துக்கிடுங்கண்ணே. செய்யாத குத்தத்தை நான் ஏன் ஒத்துக்கணும் அண்ணே நீயே ஒரு மொட்டை பையன். டேய், ஆனா கல்யாணம் ஆகாத கன்னி பையன் சொன்னேன். ஒத்துக்கிடுங்கண்ணே. ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிடுங்கண்ணே. இருந்தாலும் இன்னொருத்தர் ரேப் பண்ணத போய் ஒருத்த டீ குடிச்ச கிளாஸ் நீ குடிச்சது இல்லையா? ஓட்டு சைக்கிள் நீ ஓட்டுனது இல்லையா? இப்ப என்னடா பண்ண சொல்றீங்க பேசாம ஒத்துக்கிடுண்ணே. அண்ணி யாரு போய் பாப்போம். கபார் பேசாம கிளம்பு. அண்ணன் போற கம்பீரத்தை பாருல. பிறவியில வந்ததுடா அதெல்லாம் ஹலோ ஹாய் இன்ஸ்பெக்டர் நீங்க எதிர்பார்த்த காரசிங்க ஏசி நான் தான் அந்த பொண்ணை கெடுத்து சின்ன பின்னமாக்குனது நான் தான் உங்களுக்கு தேவை தாலியான கட்டணா அந்த பொண்ணை வர சொல்லுங்க ஏமா இங்க வா. உன்னை கெடுத்து இவன் தானா? நல்லா பார்த்து சொல்லு. இருட்டுல ஒண்ணும் தெரியல. சைஸ பார்த்தா இவர் மாதிரி தான் இருக்கு. ஏய், நீ கெடுத்து இந்த பொண்ணு ஆத்திரி மேல யாரு என் தங்கச்சில தங்கச்சியா ஏய், கெடுத்து மட்டும் இல்லாம கையில தாலி கட்டி சுத்திக்கிட்டு தெனாவட்டா வர ஐயா, 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 அதுல பாருங்க. ஐயா, என்னை கட்டி இறக்கிட்டாக்கியா. நான் தெரியாம சொல்லுங்க. ஐயா, ஐயா, விஷயம் தெரிஞ்சு செல்லத்தோட வந்துட்டு இருக்கானே. எங்க ஐயாவுடைய புள்ள செல்லத்துற வந்துட்டாரா என்னை காப்பாத்த வாராடுறா ஒரு சிங்கத்தை தூக்கி பார்த்துட்டேடா ஒரு சிறுத்தை நோக்கி பார்த்துட்டேடா ஒரு புளிய குறைஞ்சு பார்த்துட்டேடா ஓ துப்பாக்கி வச்சு உன் தலைய தனியா இருக்கிறேன் பாடுறா எலே இன்ஸ்பெக்டர் செல்லத்தோட மதுரை போயிட்டாருனே. வர்றதுக்கு 4 நாள் ஆகுமானே. போயிட்டாரா நீயோட நீ க்ளோஸ்ல வேமா போ பணம் பண்ண போறாங்க வேமா போ அங்க பேக் என்னங்க சாமி? என்னது இது குரங்கு சாமி பார்த்தா தெரியல. அது தெரியுதா இதோட எங்க போற படம் பார்க்க போயிட்டு இருக்கேங்க சாமி. ஏண்டா மனுஷன் உட்கார்றதுக்கு சீட்டை காணா இல்ல குரங்க வர உள்ள கொண்டு போறியா டேய் இவனை பிடிச்சு வெளிய அனுப்பு வேடிக்கை பார்க்க போடா வெளிய என்னைய குரங்கு வெளியே தள்ளிட்டல. குரங்கு வச்சு உன்னை என்ன பண்ண பாரியா? அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. பாரு சாமி அவனை பழி வாங்கி ஆகணும். அந்த தெரியுது பாரு ரூமு அங்க போய் 5 நம்பர் பொட்டியை மட்டும் தூக்கிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் அந்த தியேட்டர் என்ன கிதியா வந்துருப்பாரு. ஓடி சாமி. ஐயோ, ஏற்கனவே இந்த ஊர்க்காரங்க
பெருச்சா என்ன பண்ணுவேன் அத்தி 14வது ரீல் முடிய போகுதுடா அடிச்சு நொறுக்கிடுவாங்க ஏலே, அடுத்த வாரம் என்ன படம் நான் போட போறேன் பாஷா படம் அது யாரா இல்ல ரகுவர இதுல யாரு ரகுவர அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு கிளைமாக்ஸா ஓடுறா சூப்பர் ஐடியா இருக்கிற 30 செகண்ட்ல இதையும் செலவழி படம் சூப்பர் கிளைமாக்ஸ் தான் நம்பிட்டாங்கடா என்ன கையை கால வச்சு வாங்கி பிடிங்கிறாங்க நீங்க மூடிட்டு போறாங்க பாரு இவனா ஓடிருக்க கல்ல கல்ல தூக்குதே